ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அழகரும் பூங்கொடியும் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க. பூங்கொடி மனசுக்குள்ள ஒரே குழப்பமும் பயமுமா இருக்கு. அப்போ மீனாட்சி ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்து, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா வீட்டுக்குள்ள வர்ற நேரம் நல்ல நேரமா இருக்கணும், எந்த திருஷ்டியும் இவங்கள அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்த்தி சுத்துறாங்க. மாயாண்டி பக்கத்துல நின்னு திருப்தியா பாத்துட்டு இருக்காரு. பூங்கொடி வலது காலை எடுத்து வச்சு உள்ள வரும்போது மனசுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய விசேஷம் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அழகர்தான். என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த அவரு செஞ்ச உதவியை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு யோசிக்கிறா. எல்லாரும் உள்ள போனதும் அழகர் கூடத்துல தனியா நிக்கிறான். பூங்கொடி மெதுவா அவன் பக்கத்துல போய், அழகர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றா. அழகர் திரும்பி பார்த்து, சொல்லு பூங்கொடி, உன் பக்கத்துல தானே இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி அவன் கண்ணை பார்த்து, இன்னும் ஏன் என் மேல கோபமா இருக்கீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுதானே, அப்புறமும் என்னை ஏன் இப்படி தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அழகர் லேசா சிரிச்சுட்டே, கோபமா? இல்ல பூங்கொடி, இது கோபம் இல்ல, ஆதங்கம். நீ என்னென்ன பிரச்சனை பண்ணினன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா உன்னால இந்த விசேஷத்துல கலந்துகிட்டு இருக்கவே முடியாது. அதைவிட ஊரு முன்னாடி உங்க அப்பா தலையில எவ்வளவு பெரிய அவமானம் விழுந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி கண் கலங்கி, எனக்கு புரியுது அழகர் அப்படின்னு சொல்ல வரும்போது அழகர் இடையில மறிச்சு, உங்க அப்பாவோட மானம் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன் கூட நின்னேன். நீ என்னை ஏதோ பெரிய தியாகின்னு நினைக்க வேண்டாம், ஆனா நடந்ததை மட்டும் எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்றான். பூங்கொடி கலங்கி போய், ரொம்ப தேங்க்ஸ் அழகர், நீங்க மட்டும் அந்த நேரத்துல வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன் நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க செஞ்ச உதவியை என் உசுறு இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அழகர் அவ முகத்தை பார்த்து, இப்பதாவது இந்த மாயாண்டி குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக யார் உண்மையிலேயே தப்பு பண்றாங்கன்னு உனக்கே புரியும். அப்போ நீயே உண்மையை வெளியே கொண்டு வரணும். யாரோட முகத்திரையை கிழிக்கணுமோ அதை உன் கையாலேயே செய்யணும். அதுக்காகத்தான் நான் காத்துட்டே இருக்கேன் அப்படின்னு ஆழமா சொல்றான். இன்னொரு பக்கம் மாயாண்டியும் மீனாட்சியும் தனியா பேசிட்டு இருக்காங்க. மாயாண்டி, இப்படி அழகரையும் பூங்கொடியையும் தனித்தனியா விட்டுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? ஊரறிய கல்யாணத்தை முடிச்சாச்சு, இனிமே அவங்க சந்தோஷமா வாழ வேண்டாமா? பேசாம இன்னைக்கே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனாட்சி, நானும் அதத்தான் யோசிக்கிறேங்க, ஆனா பூங்கொடி அதுக்கு ஒத்துப்பாளான்னு தெரியலையே, அவ மனசுல என்ன வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு தயங்குறாங்க. மாயாண்டி உடனே, அத பத்தி நாம யோசிக்க வேண்டாம், 2 பேரையும் கூப்பிட்டு நாமளே பேசிடுவோம், நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கே ஏற்பாட்டை முடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. நைட் நேரத்துல அழகரோட ரூம்ல பூங்கொடி கையில பால் சொம்போட வந்து நிக்கிறா. கதவை பூட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது அழகர் பெட்ல அமைதியா உட்கார்ந்திருக்கான். பூங்கொடி தயங்கிட்டே, அழகர், இங்க பாருங்க, மத்தவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இன்னும் எந்த பிரச்சனையும் முடியல. நமக்குள்ள முதல்ல ஒரு நல்ல புரிதல் வரணும். நான் உங்களை இன்னும் முழுசா புரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் நாம 2 பேரும் தனித்தனியா படுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. அழகர் எதுவுமே சொல்லாம ரொம்ப மென்மையா, சரி பூங்கொடி, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய், நான் எந்த விஷயத்திலையும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் தரையில பாய போட்டு படுக்கவும் பூங்கொடி பெட்ல உட்கார்ந்து அவனை ஆச்சரியமா பார்க்கிறா. மனசுக்குள்ள, பொண்டாட்டியோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கிற புருஷன் எனக்கு கிடைப்பாருன்னு நான் நினைச்சே பாக்கல. நான் சொல்றதை கோபப்படாம கேட்டு ஏத்துக்கிறாரே, அன்னைக்கு ஆபத்துல என் மானத்தை காப்பாத்தினவரு இவரு. இனிமேலும் இவரை நான் தப்பா நினைக்க கூடாது. எங்க அப்பாவுக்கு இந்த குடும்பத்தை பத்தி புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புதான் அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் காலையில பூங்கொடி இன்ஸ்டிடியூட்டுக்கு கிளம்ப தயாராகி வர்றா. அப்போ மாயாண்டி அழகரை கூப்பிட்டு, டேய் அழகரே, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே உன் பொண்டாட்டியை தனியா வெளியே அனுப்ப கூடாது, நீயே அவளை இன்ஸ்டிடியூட்ல விட்டுட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அழகரும் சரிங்கப்பான்னு ஒத்துக்கிறான். அவங்க கிளம்பும் போது மீனாட்சியும் தெய்வானையும் குறுக்க வந்து நிப்பாட்டுறாங்க. மீனாட்சி முகத்தை தூக்கி வச்சுட்டு, நில்லுங்க பூங்கொடி, நீ இங்கேயே நில்லு, உன்கிட்ட சில கேள்வி கேட்கணும். நீ சொல்ற பதில் என் மனசுக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. மாயாண்டி பதறி போய், மீனாட்சி, என்ன பண்ற நீ? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம், இந்த நேரத்துல வாசல்ல நிறுத்தி வச்சு என்ன விசாரணை அப்படின்னு கேக்குறாரு. மீனாட்சி விட்டு கொடுக்காம, சொல்லு பூங்கொடி, நேத்து ஏன் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளவு லேட்டா வந்தே? நீ வேணுனே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணியா வந்த? இல்ல எங்க முகத்துல கரியை பூசணும்னு நினைச்சியா? உண்மைய மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. தெய்வானையும் ஏத்தி விடுற மாதிரி, அப்படி கேளுங்க மதினி, இவளை அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள விட்டுட கூடாது. அழகர் மட்டும் நேத்து சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வரலைனா நாம ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு இருப்போம் அப்படின்னு சொல்றா.
பூங்கொடி பயத்துல நிக்க அழகர் குறுக்க வந்து சத்தமா, அம்மா நிறுத்துறீங்களா? ஏன் தேவையில்லாம பூங்கொடி மேல பழி போடுறீங்க? பூங்கொடி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றான். மீனாட்சி, அப்புறம் ஏன்டா அவ லேட்டா வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அழகர் கொஞ்சம் கூட தயங்காம, அவ கிளம்பி வந்துட்டு இருந்தப்போ வழியில ஆட்டோ திடீர்னு ரிப்பேர் ஆகி நடுரோட்ல நின்னுருச்சு. வேற வண்டி கிடைக்காம அவ தவிச்சிட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் நான் பார்த்து அவளை வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பொய் சொல்லி காப்பாத்துறான். மீனாட்சி அழகரோட கண்ணை பார்த்து, அழகரு என்கிட்ட எதுவும் பொய் சொல்லலையே, இவளை காப்பாத்தணும்னு குடும்பத்துக்கிட்ட உண்மையை மறைக்கலையே அப்படின்னு கேட்க, அழகர், நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அம்மா அப்படின்னு உறுதியா சொல்றான். மீனாட்சி பூங்கொடியை பார்த்து கேட்க, அழகர் கண்ணால சிக்னல் தர்றான். பூங்கொடியும் தலையை குனிஞ்சிட்டு, ஆமா அத்தை, ஆட்டோ பழுதானதாலதான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்றா. மீனாட்சி சமாதானமாகி, அப்பாடா, என் மருமகளே குடும்பத்துக்கு எதிரா சதி பண்றாளோன்னு தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு பூங்கொடி, நீ உள்ள போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் உள்ள போனதும் தெய்வானை நந்தினி கிட்ட தனியா போய், எனக்கு ஏதோ இடிடிக்குதுடி, அழகர் ஏதோ பெரிய பொய்யை மறைக்கிறான், சீக்கிரமே இந்த உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கடுப்பா சொல்றா. நந்தினி அவளை அமைதியா இருக்க சொல்லி சமாதானப்படுத்துறா. ராசாத்தி வீட்ல ராசாத்தியும் சுடலையும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து டீ எடுத்துட்டு வர்ற மஞ்சமலை கதவோரம் நின்னு அவங்க பேசுறதை கேக்குறா. ராசாத்தி செம கடுப்புல, டேய் சுடலை, நாம எவ்வளவு பிளான் போட்டு என்னடா பிரயோஜனம்? அந்த பூங்கொடி மாயாண்டி குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாளே அப்படின்னு கேக்குறா. சுடலை, விடுடி, அடுத்த முறையாவது அந்த மாயாண்டி குடும்பத்தை ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தாம விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ராசாத்தி சந்தேகமா, நேத்து நீ யார்கிட்டயாவது உண்மையை உளறிட்டியாடா அப்படின்னு கேட்க, சுடல பயந்து போய், சேச்சே, நான் ஏன் உளரப் போறேன் அப்படின்னு சமாளிக்கிறான். ராசாத்தி, பூங்கொடி அந்த வீட்டுக்கு வந்ததால அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு அழியணும், அதுதான் நம்ம நோக்கம் அப்படின்னு ஆவேசமா சொல்றா. இதை கேட்ட மஞ்சமலை ஷாக் ஆகி மனசுக்குள்ள, இத்தனை நாளா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ராசாத்தி தான் காரணமா? என் பொண்ணோட வாழ்க்கையை பிரிக்க இவ இவ்வளவு சதி பண்றாளா? இனிமே என் அண்ணன் குடும்பத்தையோ என் பொண்ணையோ யாராவது அசிங்கப்படுத்த நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றா. மஞ்சமலை உள்ள போய் தைரியமா, மதினி, உங்களுக்கு யாரை பழிவாங்கணுமோ பழிவாங்குங்க, ஆனா என் பொண்ணு அந்த வீட்ல நிம்மதியா வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ராசாத்தி கோபத்துல, என்னையே எதிர்த்து பேசுறியா? உன் அண்ணன் வரட்டும், யார் பேச்ச கேக்குறான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு கத்த மஞ்சமலை, யாரு நியாயமோ அதத்தான் அண்ணன் கேப்பாரு, இந்த முறை என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சவால் விடுறா. பூங்கொடி ரூம்ல இருக்கும்போது ராசாத்தி அத்தை கிட்ட இருந்து போன் வருது. ராசாத்தி பதற்றத்தோட, என்னடி பூங்கொடி, அங்க என்ன நடக்குது? உன்னை யாராவது கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேக்குறா. பூங்கொடி, அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, அழகர் தான் வந்து பொய் சொல்லி என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றா. ராசாத்தி விஷத்தை கக்கி, அடி லூசு பெண்ணே, எல்லாம் உன்னை மயக்கிறதுக்கு தாண்டி நாடகம் போடுறான், நீ எதையும் நம்பாத, அடுத்து அவனுக்கும் உனக்கும் முதலிரவு ஏற்பாடோ இல்ல வேற சடங்கோ பண்ணுவாங்க, நீ எதுக்கும் ஒத்துக்காத, அவன் நிழல் கூட உன் மேல படக்கூடாது அப்படின்னு மிரட்டுறா. பூங்கொடியும் வேற வழி இல்லாம, சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துகிறேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறா. அப்போ அழகர் ரூமுக்குள்ள வர்றான். பூங்கொடி அவனை சந்தேகத்தோட பார்த்து, இங்க பாருங்க அழகர், நீங்க என்னதான் பேசினாலும் என்னை காப்பாத்தினாலும் நான் உங்களை நம்ப போறதில்லை, எங்க அப்பாவை விட்டுட்டு நான் யாருக்காகவும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அழகர் லேசா சிரிச்சுட்டே, நீ என்ன நம்பணும்னு நான் ஆசைப்படவே இல்ல பூங்கொடி, ஆனா என்னை தப்பா மட்டும் நினைக்காத, அதுவே போதும் அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு போறான். பூங்கொடி அவன் போறதையே பார்த்துட்டு குழப்பத்தோட நிக்கிறா.